ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome students of ICP Academy. Question number 41. A person received the salary for the first year is 5 lakh per year and he received an increment of 15,000 per year. Then the sum of the salary has taken in 10 years. கொடுத்துருக்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இயரோட சேலரி கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ கொடுத்துட்டாங்க. ஏ வந்து என்ன பண்ணுமோ 5 lakh கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. எவ்ரி இயர் காமனாக வந்து 15,000 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டி தான் நமக்கு 15,000 அப்படிங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன், சம் ஆஃப் சேலரி கேட்டிருக்கேன். பட் என் வந்து 10 இயர்ஸு, சம்முங்கிற வேர்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம எஸ்என் கண்டுபிடிக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இது ஏபிஆர் ஜிபிஎன்னு கண்டுபிடிக்கிறது என்ன, டி காமனாக ஒரே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிறனால காமன். தட் இஸ் இப்போ கொடுத்துருக்க இந்த இது வந்து ஏபின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு சம் ஆஃப் த சீரீஸ்ன்னு கேட்டிருங்களா. அப்போ அதே ஃபார்முலா எஸ்என் சிக்கல் என்ன ஃபார்முலா, n/2 × 2a + n-1 × d அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க n கொடுத்துட்டாங்க, n வந்து 10. அப்போ சம் ஆஃப் த 10 இயர்ஸோட சேலரினா S10 = 10/2 × 2. ஏவோட ஃபஸ்ட்டு சேலரி வந்து 5 lakh ஓகேங்களா. ப்ளஸ் n வந்து அதே மாதிரி 10 - 1. டி வந்து காமனாக எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னா 15,000 இன்க்ரிமெண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு 10/2 டிவைட் பண்ணோம்னா 5. ஸோ 2 × 5 lakh வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 10 lakh ப்ளஸ் 10 - 1 9 × 15,000 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 ஆஸ் இட் இஸ். இந்த 10 lakh-ஓட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம், 9 × 15 எவ்வளோ கிடைக்குன்னா 1,35,000 கிடைக்கும். ஸோ ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5 × 11 lakh 35,000 கிடைக்கும். ஸோ 5ஓட 11 lakh 35,000 மல்டிப்ளை பண்ணால் 56,75,000 கிடைக்கும். ஸோ therefore ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Question number 42. If A, -3, B, 5, C are in AP, then the value of C is. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா. ஏபியில் 3 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம், என்ன ஃபார்முலா படித்தோம். சப்போஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் A, B, C ஆர் இன் ஏபி அப்படின்னால நமக்கு என்ன கான்செப்ட் ஞாபகம் வரும்னா B = A + C/2. சேம் இதே கான்செப்ட் எடுத்துகிட்டு நமக்கு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எதை எடுத்துக்க போகிறோன்னா -3, B, 5 எடுத்துகிட்டு ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு என்ன மீனிங்னா B = -3 + 5 / 2. ஸோ அப்போ B = 2 / 2. அப்போ பியோட வேல்யூஸ் வந்து 1ன்னு அஸ்யூம் பண்ணி 1ன்னு கிடச்சிருச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து B, 5, C ஏன் எடுத்துக்கிறோன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஒன்லி C வேல்யூஸ் மட்டும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம்னா, அதே ஏபின்னு சொன்னதுனால இந்த 3 நம்பர்ஸும் ஆர் இன் ஏபி அப்படின்னு சொன்னதுனால பழைய கான்செப்ட் தான். 5 = B + C/2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 = பியோட வேல்யூஸ் 1ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1 + C / 2. இந்த 2 இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 × 2 = 1 + C. அப்போ 10 = 1 + C. C = 10 - 1. C = 9. அவங்க கேட்ட வேல்யூ சியோட வேல்யூ. C = 9 அப்படின்னா therefore ஆப்ஷன் C is correct. Question number 43. The sum of earned terms of the series 1 + 1 + 3
ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா. என்ன கொடுத்தாலும் சம் ஆஃப் த என் டேர்ம்ஸோட சீரீஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்ம் கொடுத்தாங்க. இதோட nth டேர்ம் எப்படி இருக்கும், சம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நாமளும் அதே சாய்ஸ் மெத்தடில் ட்ரிக்கில் தான் போகணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வேல்யூஸ் 1ன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 1 வருதான்னு பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் ஏபிசிடியில் நான் ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணுறேன். ஆப்ஷன் ஏ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1 டிவைட் பை 6ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் நம்ம என்னைக்கு என்னென்ன அசியூம் பண்ணிக்கும் 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2ன்னு போட்டலாம் டேரெக்டாக. அப்போ 2 + 1 டிவைடட் பை 6. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் இந்த 1 அப்படியே வரும். நெக்ஸ்ட் 1 + 1 2ன்னு வரும், 3ன்னு வரும், டிவைட் பை 6. ஸோ என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு 3 6, இதுவும் 6, டோட்டலாக எல்லாம் கேன்சல் ஆகி 1 வரும். ஸோ அப்போ என்னக்கு நான் 1 அசியூம் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடச்சிருச்சு எனக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறேன், n = 2ன்னு சூஸ் பண்ண போகிறேன். திரும்ப அதே ஏ ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். தட் இஸ் எதுனா n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைட் பை 6 அப்படிங்கிற அந்த ஏ ஆப்ஷனை தான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்னுக்கு வந்து நீங்கள் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2, என்னுக்கு வந்து 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 2 + 1 3. அதே மாதிரி என்னுக்கு 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 2 இன்ட்டு 2 4, 4 + 1 5 அப்படின்னு வரும், டிவைட் பை 6. அப்போ எதுவும் கேன்சல் ஆகுனா 2 இன்ட்டு 3 6, 6 கேன்சல் ஆகி 5 கிடைக்கும். அவங்க கொடுத்துக்க சம் ஆஃப் த சீரீஸில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டேர்ம் 1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் வந்து 1 + 3ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1 + 4 we get 5. அப்போ n வந்து 2ன்னும் போது அப்போ சம் ஆஃப் த சீரீஸ் என்ன கிடச்சிச்சுன்னா 5 கிடச்சிச்சு. அப்போ இந்த 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணனா 1 + 1 + 3ன்னு பண்ணலாம். அப்போ 5 கிடச்சிது. ஏன்னா அவங்க சம் ஆஃப் த டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Question number 44. The sum of first 20 terms of a GP is 1025 times the sum of the first 10 terms. Then the common ratio is. என்ன சொல்லியிருக்காங்கன்னு இதில் ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஜிபியில் ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 1025 டைம்ஸு சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும் போது அதோட காமன் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜிபின்னு சொல்லிட்டாலே அதுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம்னா SN = A × R⁻n−1 டிவைட் பை R−1. இதை ரீகால் பண்ணிவிட்டு அவங்க என்ன கொடுத்துங்க திரும்ப ரீட் பண்ணுங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ் அப்போ எப்படி வச்சுக்கலாம் S20. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இஸ் வந்தால் ஈக்குவல் போகணும். how many times சொல்லியிருக்காங்க 1025 டைம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸ் தட் இஸ் S10 அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் மேலே சொன்ன அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா A இன்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும் என்னோட வேல்யூஸ் 20 தட் இஸ் R⁻20−1 டிவைட் பை R−1 is equal to 1025 இன்ட்டு A into R⁻10−1 divided by R−1. ஓகேங்களா. இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண ஏ கேன்சல் பண்ணிடுறேன், R−1 கேன்சல் பண்ணிடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா R⁻20−1 = 1025 டைம்ஸ் இன்ட்டு R⁻10−1. நெக்ஸ்ட் இந்த R⁻20 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா R⁻10 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக இருக்கிற 1 வந்து 1 ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 1025 இன்ட்டு R⁻10−1. இங்கே ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். என்ன ஃபார்முலானா இது பண்ணுங்க, இது A² - B² ஞாபகம் இருக்குங்களா. A² - B² is equal to A - B into A + B அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் இந்த R⁻10 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயரை இந்த ஃபார்முலா பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா R⁻10−1 இன்ட்டு R⁻10 + 1 is equal to 1025 இன்ட்டு R⁻10−1. இப்போ எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். R⁻10−1 R⁻10−1 நமக்கு கேன்சல் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா R⁻10 + 1 is equal to 1025 இருக்குது. நெக்ஸ்ட்டு R⁻10 is equal to 1025 + 1 அந்த பக்கம் போனால் -1.
Next r power 10 equal to 1024. So r power 10 is equal to 2 power 10 எழுதலாம். இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள், அப்போ ஈஸியாக வரும். தென் 10 கேன்சல் ஆகிடும். r is equal to, that is rங்கிறது இனி ஜிபியில் காமன் ரேஷியோ, that is காமன் ரேஷியோ வந்து rன்னு சொல்லுவோம். ஆரோட வேல்யூஸ் வந்து 2. therefore option A is correct. Question number 45. Find the sum of all natural numbers between 100 and 1000 which are divisible by 11 is. அதாவது எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் சம் பண்ணோம்னா, தட் இஸ் எதுலேருந்து 100லேருந்து 1000க்குள்ளே, அதுவும் அது எதாவது டிவிசிபிள் ஆகும், 11 டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எடுத்து அதை சம் பண்ணால் அதோட ஆன்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். பிட்வீன் 100 and 1000 divisible by 11 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சம் ஆஃப் தி சீரீஸ் எப்படி இருக்குன்னா, s is equal to ஃபஸ்ட்டு டேர்மும் என்ன இருக்கணும், 11 அப்படின்னா 110 நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 101. ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன், அவங்க சம் ஆஃப்னு கொடுத்ததுனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 132 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்கணும், 919 இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், லாஸ்ட்டு டேர்ம் தெரியும். ஸோ அப்போ ஏங்கிறது நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம். நமக்கு டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 11, ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க டிவிசிபிள் 11, அப்போ டி வந்து 11. லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்தா 990 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண என்ன ஃபஸ்ட் நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னே தெரியாது, ஆனால் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் n is equal to லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. ஸோ n is equal to லாஸ்ட் டேர்ம் 990 minus 110 divided by d divided by 11, d ஓட வேல்யூஸ் 11, then plus 1. next n is equal to 990லேருந்து 110 மைனஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கணும், 880 divided by 11 plus 1, that is n is equal to 80 plus 1, n is equal to 81. ஸோ அப்போ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 110லேருந்து 990க்குள்ளே 81 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இந்த 81 டேர்ம்ஸை ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் அதே சேம் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, Sn is equal to n/2 into a plus l அப்படிங்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுனால. அப்போ எஸ் 81 is equal to 81 divided by 2, ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 110 ப்ளஸ் எல்லுங்க லாஸ்ட் டேர்ம் 990. ஸோ 81 divided by 2 into இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 1100 வருது. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 550 வருது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 81 into 550 இருக்குது. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 44,550. therefore option A is correct. Question number 46. If pth, qth, rth term of an GPB A, B, C respectively, then q minus r into log A plus r minus p into log B plus p minus q into log C is equal to option A 0, option B 1, option C 2, option D none ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஜிபின்னு கொடுத்தனால ஃபஸ்ட் என்ன கொடுத்தோன்னா, given pth term, that is TPயோட வேல்யூஸ் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு qth term, that is TQவோட வேல்யூஸ் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு TRோட வேல்யூஸ் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, q மைனஸ் ஆர் இன்ட்டு லாக் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு லாக் பி ப்ளஸ் பி மைனஸ் q இன்ட்டு லாக் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்கு வந்து ஏ, அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டைம் எப்படி கொடுத்துருக்காங்க, q மைனஸ் ஆர், பியை விட்டுட்டாங்க, q மைனஸ் ஆர், அடுத்தது க்யூவை விட்டுட்டாங்க, ஆருக்கு அப்புறம் எகெயின் ஆர் மைனஸ் பி, அப்புறம் பி மைனஸ் q, தட் இஸ் சைக்கிளிக் வருது, ஏபிசி இந்த மாதிரி சைக்கிளிக் வருது. ஃபஸ்ட்டு என்ன, q மைனஸ் ஆர், அப்புறம் ஆர் மைனஸ் பி, பி மைனஸ் இப்போ சைக்கிளிக் ஆர்டர் வந்துட்டால மேத்தமெட்டிக்ஸில் ஆன்சர் என்னென்னா 0. therefore ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். If A, B, C, D are in GP,
then b minus c the whole square plus c minus a the whole square plus d minus b the whole square is equal to கொஷின் மார்க் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ a minus b the whole square, ஆப்ஷன் பி a minus d the whole square, ஆப்ஷன் சி c minus d the whole square, d வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலான்னா given a, b, c, d are in gp அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளாவே வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஜிபினாலே நமக்கு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூஸ் வந்து 1, பியோட வேல்யூஸ் 1 into 2 2, தென் சியோட வேல்யூஸ் 2 2s are 4, தென் டியோட வேல்யூஸ் 4 2s are 8 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்களே என்ன கொடுத்துருக்காங்க, b minus c the whole square plus c minus a the whole square plus d minus b the whole square is equal to கொடுத்துருக்காங்க இல்லையா. அங்கே வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ பியோட வேல்யூஸ் வந்து 2 மைனஸ் சியோட வேல்யூஸ் வந்து 4 the whole square plus c minus a the whole square கொடுத்து அப்போ சியோட வேல்யூஸ் வந்து 4 மைனஸ் ஏவோட வேல்யூஸ் வந்து 1 whole square ப்ளஸ் டியோட வேல்யூஸ் வந்து 8 மைனஸ் பியோட வேல்யூஸ் வந்து 2 the whole square. இப்போ இதில் என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2 the whole square, இது 3 the whole square, இது 6 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் போயிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ண 9, 6 ஸ்கொயர் பண்ண 36, 36 4 ஆட் பண்ண 40, 40யோட 9 ஆட் பண்ண 49, இதை ஸ்கொயர் எழுதுனா 7 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் ஏபிசியில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த 7 ஸ்கொயர் வரதான்னு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி ஆப்ஷன் எடுத்து பார்க்குறோம். ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணுறேன். என்ன கொடுத்துருக்காங்க பியிலனா a minus d the whole square is equal to எனக்கு ஏவோட வேல்யூஸ் வந்து 1, டியோட வேல்யூஸ் வந்து 8 the whole square, that is minus 7 the whole square, ஸ்கொயர் பண்ண நெகட்டிவ் போய்டும் 7 ஸ்கொயர். ஸோ therefore ஆப்ஷன் பி is correct. Question number 48. If the nth term of a series an is equal to 3 power n minus 2 power n, then sn is equal to என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய சம்ஸில் பார்த்தாச்சு. நம்மளாக தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். கிவன் வந்து an is equal to 3 power n minus 2 power n கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்னுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா a1 is equal to 3 power 1 minus 2 power 1, that is a1 is equal to 3 minus 2, a1ஓட வேல்யூஸ் வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா a2, என்னுக்கு வந்து நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா a2 is equal to அதே மாதிரி தான் 3 power 2 minus 2 power 2, that is 3 power 2னா 9 minus 2 power 2னா 4, that is equal to 5. a2ஓட வேல்யூஸ் வந்து 5 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் sn கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ s2 அப்படிங்கிறது எப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தட் இஸ் a1ஐயும் a2வையும் ஆட் பண்ணும். தட் இஸ் 1 + 5 is equal to 6 இல்லைங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ஷன் வந்து சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அதே ட்ரிக்கு தான். ஆப்ஷன் சி எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் சி வந்து என்னென்னா sn is equal to 3/2 into 3 power n minus 1 minus n into n plus 1. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா என்னுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் n is equal to 1 அப்படின்னா sn s1 is equal to 3/2 into 3 power 1 minus 1 minus 1 into 1 plus 1, that is equal to 3/2 into 3 minus 1 or 2 minus 1, 1 plus 1 or 2, that is 2, the 2 cancel ஆகிடும். இப்போ 3 minus 2 is equal to 1, that is sum of the first term வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிருச்சு. நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு 1ஓட வேல்யூஸ் a1. ஸோ அதை அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்னுக்கு வந்து 2ன்னு போடும்போது அந்த sn எப்படி சேஞ்ச் ஆகுனா s2 is equal to 3/2 into 3 power 2 minus 1 into minus 2 into 2 plus 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னா 3/2 into 3 power 2னா 9 minus 1 minus 2 into 2 plus 1னா 3. நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னா
3/2 into 8 minus 3 2s are 6. இந்த 2ம் 8ம் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 4. That is 12 minus 6 is equal to 6. இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? That is இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். a1 plus a2ஓட வேல்யூஸு நமக்கு 6. அதான் ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குது. Therefore option C is correct. Question number 50. A person pays rupees 975 in monthly installments. Each installment is less than former by rupees 5. The amount of the first installment is 100. In what time will be the entire amount be paid? அதாவது ஒரு பர்சன் வந்து rupees 975 வந்து லோன் வாங்கியிருக்கான். எப்படின்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டை பே பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கான். இந்த மாதம் ஒரு அமௌண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் மந்த் அதில் 5 rupees குறையுமாமா. ஸோ ஸ்டார்டிங் வந்து அவன் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண ஆரம்பிச்சிருக்கான்னா 100 rupees பே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னா எஸ் இஸ் ஈக்குவல் ஃபஸ்ட் மந்த் 100 பே பண்ணுறாங்களா, ப்ளஸ் நெக்ஸ்ட் மந்த் இதை விட 5 rupees கம்மியும் போகும்போது அப்போ 95, நெக்ஸ்ட் மந்த் இதை விட கம்மிங்கும் போது 90 ப்ளஸ் எக்ஸட்ரா, ப்ளஸ் எந்த மந்த் வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி முடிப்பான்னு கேட்டால் என் மந்த் நமக்கு தெரியாது. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதே மாதிரி பை ட்ரிக் மெத்தடில் ஏவா பியா டிஎன் மட்டும் சூஸ் பண்ண போதும். கண்டிப்பாக சி வராது. ஏன்னா போத் ஏஎன்பின்னு வர சான்ஸ் இல்லை. ஸோ நமக்கு என் மந்த் தெரியும். அப்போ என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படிங்கிறத கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ்லேருந்து ஏவோட வேல்யூஸ் வந்து நமக்கு 100 தெரியும். டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. தட் இஸ் 95 மைனஸ் 100, அதோட வேல்யூஸ் வந்து -5. என் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொஷின் மார்க்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஷன் ஏவா பிஏன்னும் போது நான் ஆப்ஷன் பியை வந்து சூஸ் பண்ணுறேன். என்ன சூஸ் பண்ணுறேன்னா ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணும் போது என்னோட வேல்யூஸ் வந்து 15 எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது S15 is equal to 15/2 into 2 into 100 plus 15 minus 1 into -5. ஓகேங்களா? That is equal to 15/2 into 200 plus 14 into -5 equal to 15/2 into 200 plus into minus 14 into 5 வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 70. நெக்ஸ்ட்டு 15 divided by 2 into 130. that is 200ல் 70 போச்சுன்னா 130. 2 டேபிள் 130 எத்தனை டைம்ஸ் கேன்சல் ஆகுன்னா 65 டைம்ஸ். ஸோ 15 into 65 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 975. தஃபோ அந்த எப்போ பே பண்ணி முடிப்பாங்கன்னா 15th மந்தில் அவங்க பே பண்ணி முடிப்பாங்க. தட் இஸ் ஆப்ஷன் பி நம்ம சூஸ் பண்ணது கரெக்ட்.